மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களில் நம்ம சேர்ந்து வாசிப்போங்க. மார்க்கு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போம். மார்க் சாப்டர் 9 verses from 1 to 9. மார்க் 9 முதல் 9 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போம். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணுமுன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல் பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் இப்படி சொன்னான். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். 3 சீஷர்கள் மட்டும் அதை காண்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய மகிமையை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். தான் யார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். இதை யோசிக்கும் போதுங்க, இந்த இடத்துல வாசிக்கிறோம், இங்க அவருடைய வஸ்திரத்தை மட்டும்தான் சொல்றாங்கல்ல. மார்க் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல் பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. வஸ்திரத்தை குறித்து மட்டும் சொல்றாங்க. ஆனா அதே மத்தேயு புஸ்தகத்துல அவனுடைய முகத்தை குறித்து சொல்லுவாங்க பாருங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல இதே மறுரூப சம்பவத்தை மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்துல வாசிக்கும் போது மத்தேயு 17ஆம் அதிகாரம் அதோடைய 2வது வசனம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். மேத்யூ சாப்டர் 17 verse 2 வாசிப்போம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் எந்த மனுஷனாலும் பிரகாசிக்க கூடாதபடி பயங்கர பிரகாசமாச்சு. வசனம் சொல்லுது, சீஷர்களுக்கு முன்பாக ஆண்டவர் தன்னுடைய பரலோக மகிமையை அந்த இடத்துல காட்டுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். மோசேயோ எலியா ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருக்கிற ஒரு காட்சியை இந்த இடத்துல பார்க்கிறாங்க. இதை பார்த்து பயந்த அவர்கள் இந்த இடத்திலே இருக்கணும்னு கூட அவங்க என்ன செய்தாங்களோ ஆசைப்பட்டாங்க. இது இந்த சின்ன சம்பவம் எதுக்காகனாங்க, கொஞ்சம் முன்னால ஆண்டவர் தனக்கு வரக்கூடிய பாடுகளை சீஷர்ட்ட சொல்லிட்டு வர்றாரு. நீங்க முந்தின மார்க் புஸ்தகத்துக்கே வாங்க. மார்க் 9ல தான் அந்த சம்பவம் வாசிச்சோம்ல. அதுக்கு கொஞ்சம் முன்னால மார்க் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிப்போம் பாருங்க. மார்க் 8:31. மார்க் சாப்டர் 8 verse 31 வாசிப்போம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். ஆண்டவர் தன்னுடைய சிலுவை பாடுகளை சொல்லுகிறார். தனக்கு வரும் பாடுகள் மட்டுமல்ல, கீழே தன்னுடைய சீஷர்களை குறித்து ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன? 34-35 வாசிப்போம். அதுலயே மார்க் 8:34-35. பின்பு அவர் ஜனங்களையும் தன்னுடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான். நம்ம என்ன இன்னைக்கு காலையில தியானிக்க போறோம்னா, அந்த மலையில ஆண்டவர் மறுரூபமான சம்பவம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, நம்ம என்ன அதுல இருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன் ஆண்டவர் அந்த சம்பவத்தை சடனா வெறும் இந்த 3 பேருக்கு மட்டும் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு அதை காண்பித்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, முதல் சத்தியமா பாடுகளை குறித்து சொல்லிட்டு வந்தாரும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்பினாருன்னா,
பாடு அல்ல நம்முடைய அல்டிமேட் கோல். நம்முடைய அல்டிமேட் கோல் மகிமை என்று சொல்லி காண்பிச்சார். பாடுகள் அல்ல நமக்கு நம்முடைய முடிவு வந்து பரலோகம் என்பதை காண்பிச்சார். நம்முடைய முடிவு மகிமை என்பதை காண்பிச்சார். எனக்கு உங்களுக்கும் பலவிதமான பாடுகளுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது இந்த பாடுகள் நிரந்தரம் அல்ல, இது சீக்கிரம் கடந்து போயிடும். நமக்கு என்ன காத்திருக்கிறது? மகிமை காத்திருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில பாடுகள் அல்ல நம்ம வாழ்க்கையை நோக்கம், நம்முடைய வாழ்க்கை நோக்கம் மகிமை காத்திருக்கிறது. 2 வசனம் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 18. புதிய ஏற்பாடுல 216வது பக்கம் வாசிப்போம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இக்காலத்து பாடுகள் எல்லாம் நமக்கு காத்து கொண்டிருக்கிற மகிமைக்கு முன்னால இதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்பது ஒரு நிச்சயத்துக்கு இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 Corinthians chapter 4 verse 17. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 4:17 வாசிப்போம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குறது. பாடுகள் லேசானது, ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா காத்திருக்கிற மகிமை என்ன? பல வார்த்தை பயன்படுத்துறாரு. மிகவும் அதிகமான நித்தியமான கனமான மகிமை என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற மகிமை ரொம்ப பெரிதா இருக்கிறது. ஏசப்பா யோவான் 17ஆம் அதிகாரத்துல கடைசியா தன் சீஷரோடு கூட சீஷருக்காக நம்ம எல்லாருக்காக ஜெபிக்கும் போது கூட அவருடைய ஒரு இருதயத்தின் பாரம் பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரத்துல 24வது வசனம். John 17:24. யோவான் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிப்போம். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அவனுடைய ஆசை என்ன? நீங்க எனக்கு கொடுத்தவர்கள் என்னுடைய மகிமையில என்னோடு கூட அவங்களும் பிரவேசிக்கணும், அந்த மகிமையை அவங்க காணணும், மகிமையில அவங்களும் அனுபவிக்கணும் என்று சொல்லி. இப்ப முதல் சத்தியம், இந்த மறுரூப மலை அனுபவத்தில் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நமக்கு காத்திருக்கிறது மகிமை காத்திருக்கிறது, நமக்கு பரலோகம் காத்திருக்கிறது, நித்திய நித்தியமா கர்த்தரோடு வாழ்வது நமக்கு காத்திருக்கிறது. வாட்ச்மேன் நீ என்று சொல்லி சைனால கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தின ஒரு தேவ மனிதர். அவர் ஆயிரக்கணக்கான சபைகள், சின்ன வயது தான் அவர், சின்ன வயதுல நல்ல படிச்சவர், உலக பிரகாரமா நல்ல படிச்சு நல்ல ஞானி அவர். ஆனா கர்த்தருடைய பணிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். சைனா முழுதும் பெரிய எழுப்புதல் அந்த வாலிபன் மூலமா ஆண்டு கொண்டு வந்தார். 40 வயதுல ஆயிரக்கணக்கான சபைகள் அவர் மூலமா சைனால பல இடங்களில் ஸ்தாபிக்கப்பட்டது. ஒரு தடவை தன்னுடைய கிராமத்துக்கு போகிறார். என்னுடைய கிராமத்துக்கு போயிட்டே இருக்கும் போதுங்க, என்னுடைய லைஃப் ரொம்ப சிம்பிள் லைஃப். அவ்வளோ பெரிய ஊழியனா இருந்தாலும் தனக்கென்று வசதிகளோ அந்த ஊழியத்தில் வரக்கூடிய வருமானங்களை தனக்கென்று பயன்படுத்தி தன்னுடைய வசதியை பெருக்கிக் கொள்ளவே இல்லை. அவர் சிம்பிளாக தான் வாழ்ந்தார், சாதாரண மனிதனாக தான் வாழ்ந்தார். ஒரு நாள் தன்னுடைய கிராமத்துக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறார். 40 வயது தான் அவருக்கு. கிராமத்துல நடந்து போய் கொண்டிருக்கிற பயங்கரமா கர்த்தருக்க பிரயாசப்பட்டதுனால சரீரமெல்லாம் ஒடுங்கி போயிடுச்சு. உபவாசம், கர்த்தருக்காக பிரயாசம் என்று சொல்லி சரீரமெல்லாம் கூனி விழுந்தது போல, இந்த முதுகெல்லாம் அப்படி கூனினது போல பலவீனப்பட்டவரா ரோட்ல நடந்து போய் கொண்டே இருக்கிறார். நடந்து போய் கொண்டிருக்கும் போது சடனா ஒரு விலை உயர்ந்த கார் பக்கத்துல வந்து நின்னுச்சா. பக்கத்துல வந்து இவர் பக்கத்துல வந்து நிற்கிறது. அந்த விண்டோவை கீழே இறக்குறாங்க. பார்த்தா உள்ள இருக்கிறவர் இவரோடு கூட காலேஜ்ல ஒன்னா படிச்சவர். அப்போ ஏறிக்கோ, நீ ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி அவரை சொல்லுகிறாங்க. அவர் கார்ல ஏறி கொள்ளுகிறார். போறாங்க, நம்ம போய் காஃபி குடிக்கலாம் என்று சொல்லி காஃபி கடைக்கு போறாங்க. 2 பேர் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்போ பேசிக்கொண்டே இருக்கும்போது சடனா அந்த பணக்கார சகோதரன் இவரோடு சொல்லுகிறாங்க, நம்ம எல்லாம் காலேஜ்ல படிக்கும் போது நான் நினைச்சேன் நீ பெரிய ஆள் ஆவ, பெரிய ஞானி, நீ உலகத்துல பெரிய வசதி உள்ளவனா மாறுவேன்னு சொல்லி நாங்கெல்லாம் நினைச்சோம். ஆனா நீ இயேசு இயேசுன்னு சொல்லி போன, அந்த இயேசு ஒண்ணு இந்த நிலைமைக்கு விட்டுட்டாரா அப்படின்னு சொல்லி சொன்னாரா. இதுக்கு ஒரு நிமிஷம் சலனம் ஆயிடுச்சு. தனக்கு முன்னால விலை உயர்ந்த கார்ல அவர் வருகிறாரு, இவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். நல்ல மாட்ட சாட்டமா நல்ல பலசாலி அந்த சகோதரன் இருக்கிறாரு. இவரு கூனி குறுகி போய் வயதானவரை போல 40 வயசுல காணப்படுகிறார். பலவீனம், அவர் பெரிய வசதி, இவருக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைமை. ஒரு நிமிஷம் சலனம் ஆயிட்டாரோ.
ஆண்டவரே அவர் சொல்வது உண்மைதானா என்று சொல்லி உள்ளம் கேள்வி கேட்கும்போது சடனா அவர் எழுதுகிறாரு, ஒரு நிமிஷத்துல வரப்போகிற மகிமையை கர்த்தர் காண்பிச்சாரா, காத்திருக்கிற மகிமை கண்ண முன்னால கொண்டு வந்தார். உடனே அவரை பார்த்து சொன்னாராம், நீ தான் ஏழை, உன்னுடைய முடிவை குறித்து உனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கோ ஒரு மகிமையான முடிவு காத்திருக்கிறது, உன்னை குறித்து தான் நான் பரிதாபப்படுகிறேன், இன்னைக்கு மரிச்சு போன நீ எங்க போவ, எனக்கோ ஒரு மகிமை காத்திருக்கிறது. அந்த மகிமை கண்ண முன்னால வந்த போது பாடுகள் எல்லாம் பெரிதாய் தெரியவே இல்லை. அப்ப இந்த மறுரூப மலை அனுபவம் நமக்கு எதற்காக, நமக்கு பாடுகள் அல்ல நிரந்தரம், இதற்கப்புறம் மகிமை நமக்காக என்ன செய்திருக்கிறது, காத்திருக்கிறது. உபத்திரவத்துக்குள்ள போகும்போது, பாடுக்குள்ள போகும்போது, மற்றவங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து பிசாசு நமக்குள்ள குற்ற உணர்வை கொடுக்கும்போது கண்களை ஏறெடுத்து பார்ப்போம், நமக்காக மகிமை என்ன செய்கிறது, காத்திருக்கிறது. அந்த மகிமைக்காக எந்த பாடுகளும் இந்த பூமியில் என்ன செய்ய முடியும், நம்ம அனுபவிக்க முடியும் என்பதை மறந்து விடக்கூடாது. ஒன்றுங்க. இரண்டாவது, அந்த மார்க் 9ஆம் அதிகாரத்துல மறுபடியும் வருவோம் பாருங்க. மார்க் 9ஆம் அதிகாரத்துல இயேசு மட்டும் அந்த இடத்துல மறுரூபமாகி அவங்களுக்கு காட்சி கொடுக்கல, இன்னொரு வித்தியாசமான ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்கிறது. மார்க் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். மார்க் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் நம்ம சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அந்த மறுரூப மலையில இயேசு மட்டும் மறுரூபமாகி தன்னை காண்பிக்கவில்லை, தன்னுடைய பரலோக மகிமை ஆண்டவர் காண்பிச்சார். பாருங்க, இதுல என்ன இன்னொன்னு கற்றுக்கொள்வோம்னாங்க, எங்கேயும் வெளியிருந்து அவருக்கு மேல மேகம் மூடிச்சு அவருக்கு மகிமை வந்துச்சுன்னு சொல்லி இல்லாம அவர் மறுரூபமானார். அதாவது என்னன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவர் அவ்வளவு எல்லாம் மேன்மையானவர் அவர். ஆனா அந்த தேவனுக்கு சமமாய் இருக்கிற அதைய கொள்ளையாடின பொருளா என்னாம அதை வெறுமையாக்கிட்டு வந்தாராம். மகிமை அவருக்குள்ளதான் இருக்கிறது, அவர் மகிமை நிறைந்தவர் தான், ஆனா அது வெளியே என்ன செய்யல, அவர் காட்டவே இல்லை. இந்த ஒரு சில செகண்ட்ஸ் தான் தான் யார் என்பது சீஷர்களுக்கு காட்டுகிறார். சரி, இயேசுவோடு நிக்காம கூட 2 பேர் வந்து நிக்கிறாங்க. யார் யார் நிக்கிறாங்க? மோசே வந்து நிக்கிறாரு, எலியா வந்து நிக்கிறார். அப்ப ஏன் இந்த சம்பவம், ஏன் மோசே எலியா ஆண்டவர் கூட்டிட்டு வந்தாருன்னாங்க, இந்த மோசே ஏறத்தாழ இப்ப இந்த சம்பவம் நடக்கும்போது ஏறத்தாழ 1400 வருஷத்துக்கு முன்னால இருந்தவர் தான் யாரு? மோசே. அடுத்தது இது எலியா, 900 இயர்ஸ், 900 வருஷத்துக்கு முன்னால இந்த சம்பவம் நடக்கும்போது 900 வருஷத்துக்கு முன்னால இருந்தவர் தான் எலியா. 1400 வருஷத்துக்கு முன்னால இருந்து இல்லாம போன ஒருவர், 900 வருஷத்துக்கு முன்னால் இருந்து இல்லாம உள்ள போன ஒருவர் இவங்களுக்கு கண்ண முன்னால உயிரோடு வந்து நிப்பாருன்னா அவங்களுக்கு என்ன நம்பிக்கை வந்திருக்கோம், இந்த வாழ்க்கை இதோடு முடிய போகிறது இல்ல, நம்ம உயிர்னா ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம், உயிர் தள்ள போகிறோம். பாருங்க, இந்த உயிர் தெழுதலை குறித்து எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கிறிஸ்துவ நமக்கு ஒரு நாள் பிரயோஜனப்படாது. நம்ம ஒரு நாள் உயிர் தெழுவோம், நித்திய நித்தியமாய் கர்த்தரோடு கூட வாழ்வோம் என்கிற நம்பிக்கை நமக்கு இல்லைன்னா பைபிள் வாசிச்சு பிரயோஜனம் இல்லை, பரிசுத்தமாய் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, கர்த்தருக்காக ஊழியம் செய்து பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களை போல வாழ்ந்தோம் சாப்பிட்டோம் மரிச்சோம் என்பது போல இல்லை. நமக்கு மகிமையான உயிர் தெழுதல் என்ன செய்யுது, காத்திருக்கிறது. நம்ம ஒரு நாள் உயிரோடு எழ போறோம். அப்ப இந்த மோசேயும் எலியாவையும் பார்த்த போது சீஷர்களுக்கும் நமக்கும் ஆண்டவர் கொடுத்த நம்பிக்கை என்ன, நீங்களும் ஒரு நாள் என்ன செய்ய போறீங்க, உயிரோட எழ போறீங்க, கர்த்தரோடு கூட எழு போறோம். ஒரு நாள் ஆண்டுடைய வருகை வரும்போது நாமும் அவரோடு கூட எழ போகிறோம். அந்த உயிர் தெளிதலின் நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஒரு வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதாவது ஏசாமியுடைய உயிர் தெளிதல் எனக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சான். 1 Peter 1:4, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆண்டவர் உயிரோடு எழுந்ததுனால மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒருவனும் உயிரோடு எழுவானுங்கிற நம்பிக்கை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அப்பன்னா அந்த உயிர் தெழுந்து கர்த்தரோடு வாழ்வதுதான் என் லைஃப்ல முக்கியம். இந்த பூமியில மனுஷனை வாழ்வது அல்ல முக்கியம். அதை இயேசுப்பா நம்ம கற்றுக் கொடுத்ததுன்னு, நான் ஏன் அவர் மேல விசுவாசம் வைக்கணும், இந்த பூமிக்காக விசுவாசம் வைப்போம்னா இயேசுப்பா சொல்றாரு, உங்களை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாரும் இல்லை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இம்மைக்காக மாத்திரம் நீங்க கிறிஸ்துவை நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் உங்களை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாரும் இல்லை. நான் நேற்று கூட சொன்ன பாருங்க, நான் ஒரு இடத்துல போயிருக்கும் போது அந்த ட்ரைபல்ஸ் சேர்ந்த ஒருத்தர் சகோதரி சொன்னாங்க, நான் என்ன சுகத்துக்காக தான் இயேசுப்பாட்ட வந்தேன், ஆனா உள்ள வந்ததுக்கு அப்ப
கற்றுக்கொண்டேன். அவர்தான் உண்மையுள்ளவர் என்று கற்றுக்கொண்டேன். அவர்தான் சத்தியம் உள்ளவர் என்று கற்றுக்கொண்டோம். பரலோகம் என்று எனக்கு ஒன்று காத்து இருக்கிறது என்று கற்றுக்கொண்டோம். விஜயமங்கல சேர்ந்த ஒரு சகோதரி கூட தன் குழந்தையை தூக்கிட்டு சபைக்கு வந்தாங்க. அந்த குழந்தை அடிக்கடி மயங்கி மயங்கி கீழே விழுந்துரும். பிரெயின்ல ஏதோ ஒரு வியாதி, சுகமே ஆகல. வளர்ந்துட்டே போகுது அந்த குழந்தை, மெச்சூர் ஆகுது, அப்படியே தூக்க முடியவில்லை. அந்த முடிஞ்ச அளவு தூக்கிட்டு வராங்க, அதுக்கப்புறம் தூக்க முடியல, ஆட்டோல எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. அப்ப குடும்பத்தாரெல்லாம் அவங்கள பார்த்து கேலி பேசினாங்க. இயேசுன்னு சொல்லி போனியே, இந்த குழந்தைக்காக தானே இயேசுவுக்கு போன, குழந்தைக்கு ஒண்ணுமே நடக்கவே இல்லையேன்னு சொல்லி சொன்னாங்களா. அந்த சகோதரி உறுதியா தன்னுடைய குடும்பத்தாரை பார்த்து சொன்னாங்களா, உண்மைதான், இந்த குட்டிக்காக தான் நான் இயேசுப்பாவை தேடி போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் புரிந்து கொண்டேன், பரலோகம் என்று ஒன்று காத்திருக்கிறது. பரிசுத்த வாழ்க்கை இயேசுப்பால மட்டும்தான் கிடைக்கும். இயேசு ஒருவர் தான் தேவன் என்று கற்றுக்கொண்டேன். சுகமானாலும் சரி, சுகமான ஆகாவிட்டாலும் சரி, இயேசுதான் என் தேவன் என்று சொல்லி தைரியமா. ஒரு ஏழை சகோதரி தான், கூலி வேலை செய்யறவங்க, கஷ்டப்படுகிறவங்க தான். அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் இயேசுவை மறுதலிக்காம இருந்தாங்க. எனக்கு உங்களுக்கும் உயிர்த்தெழுதல் காத்திருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதல் காத்திருக்கிறதுங்கிற நம்பிக்கையை மோசே, எலியா நம்ம முன்னால கொண்டு வந்து நிறுத்தி அந்த இடத்துல ஆண்டவர் காண்பித்தாருன்னு வாசிக்கிறோம். அது பவுல் அப்போஸ்தலன் சொல்றாருங்க, நீங்க ஏன் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். பவுல் அப்போஸ்தலன் அத்தனையும் நஷ்டம் என்று விட்டார். பெரிய ஞானி, பெரிய பணக்காரங்க, அன்றைக்கு இருந்த அந்த பக்திமான்கள் மத்தியிலே இவர் சிறந்தவர். இவர் யாருமே அவரை பார்த்து நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாது, அவ்வளவு பரிசுத்தமாய் இருந்தவர். ஆனா எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டார், எல்லாத்தையும் குப்பையோம். ஏன் எண்ணினாருன்னு சொல்லி கேட்டார். பல காரணங்களை, ஒரு காரணத்தை சொல்றாரு, எப்படியாவது உயிர்த்தெழுதலில் நான் பங்கடையும்படியாக அந்த கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எனக்கு உங்களுக்கும் இந்த மறுரூப சம்பவம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போறோம்? உயிர்த்தெழ போறோம். இதுல கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? நேற்று மாலை ஜெபத்துல சொல்லிக் கொண்டிருந்தாங்க, ஒரு சில தேவ பிள்ளைங்க கூட தற்கொலைக்குள்ள போறதை நம்ம பார்க்கிறோம். நான் நேற்று 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். 2 ஊழியக்காரங்க, ஊழியத்தில் ஈடுபடுகிறவங்க, தங்களுக்கு பிரச்சனை வந்த போது, குடும்பத்தில் பிரச்சனை வந்த போது கொலை செய்ய ரெடி ஆகுறாங்க. நான் கொலை செஞ்சு நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. இன்னொருத்தர் நல்ல ஒரு சகோதரி தான், பலர் நடுவில் ஊழியெல்லாம் செய்யறவங்க. அந்த சகோதரி தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கு பலவீனம் வந்த போது ஒரு நாள் தண்ணிக்குள்ள போனாங்களா, பீச்சுக்கு போறாங்களாம். அப்ப அந்த சகோதரி வந்து கண்ணீரோடு சொல்லுகிறாங்களாம், என்ன குட்டியை கூட்டிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள சமுத்திரத்துல போயிடலான்னு நான் நினைச்சேன், என்னால தாங்க முடியல கஷ்டத்தை. எப்படி முடிகிறது? எப்படி இந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முடிகிறது? காரணம் என்ன? பூமி தான் முக்கியம் நினைக்கிறதுனால், இங்க இருக்கிற சுகம், இங்க இருக்கிற ஆசீர்வாதம் தான் முக்கியம் இல்ல. ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போறோம்? உயிரோட எழப்போறோம். பூமி தான் முக்கியம்னா, பூமி தான் நிரந்தரம்னா, இங்க வாழ்க்கையை முடித்துக்கொண்டு எல்லா பிரச்சனை முடிஞ்சிடும் இல்ல. ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போறோம்? உயிரோட எழப்போறோம். சரீரத்துல செய்த நன்மைக்காவது தீமைக்காவது கர்த்தர் முன்னால் நம்ம என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். உயிர்த்தெழுதல் காத்திருக்கிறதுங்கிற சத்தியத்தை இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுன்னு வாசிக்கிறோம். மூன்றாவதாகங்க, இந்த மார்க் 9ஆம் அதிகாரத்துல மோசே எலியாவை வச்சு நம்ம கற்றுக்கொள்கிற மூன்றாவது அடுத்த பாடம் என்னன்னாங்க, முதல் காரியம் நம்ம பார்த்தோம், நமக்கு பாடுகள் அல்ல நிரந்தரம், நமக்கு மகிமை காத்திருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். இரண்டாவது, மோசே எலியா அத்தனை வருஷத்துக்கு முன்னால மரித்தவர்கள் கண்ண முன்னால வந்து நின்று இயேசுவோடு கூட பேசுவாங்கன்னா, நானும் நீங்களும் நிச்சயமா ஒரு நாள் என்ன செய்ய போறோம்? உயிரோட எழப்போகிறோம் ஒரு நம்பிக்கை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற. மூன்றாவதாக, மோசே எப்படி மரிச்சு பண்ணாரு? மோசே எப்படி மரிச்சு பண்ணாரு? அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டாரா மோசே? இல்ல. என்ன செஞ்சாரு அவரு? அவர் மரிச்சு போனாரு, ஆனா சரீரத்தை மட்டும் யாரும் தொட முடியவில்லை. ஆண்டவரே மோசே என்ன செய்தாரா? அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப மோசே மரித்து போன சாதாரண மக்களுக்கு ஈக்குவலானவர். ஆனா எலியா யாரு? அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது அக்கினி ரதம் வருகிறது, அதுல ஏறி அப்படியே என்ன செஞ்சிட்டாரு? மரிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதுல என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் தெரியுமாங்க? ஆண்டவருடைய வருகையில கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் அவரை சந்திப்பாங்க, விசுவாசிச்சு உயிரோட இருக்கிறவர்கள் அவர் என்ன செய்வாங்க? சந்திப்பாங்க. மோசே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை ரெப்ரசன்ட் பண்ணுகிறாரு. எலியா கிறிஸ்து வரும்போது உயிரோட இருந்து அப்படியே மறுரூபமாகிறவர்களை சந்திக்க போகிறார். இன்னைக்கு கொஸ்டின் என்ன? நான் மரித்தாலும், நான் உயிரோட இருந்தாலும் ஆண்டவர் வரும்போது அவரோடு கூட நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14-18 வரைக்கும் வாசிப்போங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14-18 வரைக்கும் வாசிப்போம். 1 Thessalonians chapter 4 verses from 14 to 18 வாசிப்போம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார்.
கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். 2 கூட்டங்கள் ஆண்டவரை சந்திக்கும். ஒன்று கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இன்று உயிரோடு இருந்து கர்த்தருடைய வார்த்தை மேல விசுவாசம் வச்சு வாழுகிறவர்கள். கேள்வி என்ன? நான் எந்த கூட்டத்தில் இருக்க போறேன்? ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் மரிப்பேனா? நான் ஆயத்தத்தோடு மரிப்பேனா? நான் ஜீவனோடு நிற்பேனா? ஆயத்தத்தோடு மரிப்பேனா? எப்பொழுது எனக்கு இருக்க வேண்டிய ஏக்கம் என்ன? ஆண்டவரே, நான் மரிச்சாலும் உயிரோட இருந்தாலும் உங்களுடைய வருகையில என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளப்படணும் ஆண்டவரே. அப்போ இந்த நம்பிக்கை ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்குமானா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை மரிச்சு போகும்போது அதை குறித்து வேதனை நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு சின்ன மாம்சத்துல இருக்கிறதுனால சின்ன துக்கம் மனதில் இருக்கலாம். ஆனா அந்த மகிமையை கண்ணு முன்னால வைப்போம்னா, ஆண்டவர் ஒரு நாள் எழுப்ப போறாரு, நான் முகமுகமாய் ஒரு நாள் காண போகிறேன், அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கும். போன வாரங்களில் தான் ஒரு குடும்பத்தில் சந்திச்சோம். அந்த நபர், அந்த வீட்டில் இருக்கிற ஒருவர் மரிச்சு போனாரு. ஆனா அதுக்கு முன்னால பாவ வாழ்க்கை வாழ்ந்தவர் தான். ஆனா படுத்த படுக்கை ஆகும் போதுங்க, இது எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லைங்க. ஒரு சிலர் பாவத்திலேயே வாழ்ந்து அப்படியே மரிச்சு போயிடுறாங்க. அவங்களுக்கு மனம் திரும்ப வாய்ப்பே கிடைக்கல. ஒரு சிலருக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார், அந்த மரண படுக்கைக்குள்ள கொண்டு போகிறார். ஒரு சில நாட்களை, ஒரு சில மாதங்களை படுக்கையிலவே ஏன் வைக்கிறாருன்னா, அந்த நேரங்களை என்ன செய்யணும்? அவங்க மனம் திரும்பணும் என்று சொல்லி. அந்த நபர் அந்த படுக்கையில இருக்கும்போது கர்த்தரை ஏற்றுக்கொண்டாரு. ஒரு நம்பிக்கையோடு கூட மரணத்துக்குள்ள போனார். அப்ப அந்த குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா இன்னைக்கு அழுதுட்டே இருந்திருப்பேங்க. ஆனா இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன? நான் இவரை பரலோகத்துல நான் நிச்சயமா என்ன செய்வேன்? நான் காண்பேன், இவரை கர்த்தருக்குள் காண்பேன். எனக்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை என்ன? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இந்த வசனம் சொல்லுது, பாக்கியவான்கள். அவர்கள் நமக்கு முந்திக் கொள்ளுகிறாங்க. அவர்கள் தான் முன்னால கர்த்தருக்குள்ள போறாங்க. அப்ப இந்த மோசே எலியா சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுப்பது, நான் மரிச்சாலும் கர்த்தருக்குள்ள மரிக்கணும், நான் உயிரோட இருந்தாலும் கர்த்தருக்குள் இருக்கிறவனா காணப்படணும். அப்பொழுதுதான் அவருடைய மகிமையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்தது 4வதாகங்க, இந்த மோசே எலியா ஆண்டவர் சந்திச்சாங்க. என்ன பேசிக்கொண்டாங்க? லூக்கா புஸ்தகத்துல தான் அதை நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். நம்ம இந்த மறுரூப மலை சம்பவத்தின் மூலமா கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் என்னன்னு பார்த்துட்டு வரோம். 4வதாக இதுல நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் லூக்கா 9ஆம் அதிகாரம் 30வது வசனமும் 31வது வசனமும் வாசிப்போம். லூக் சாப்டர் 9 verse 30 and 31 வாசிப்போம். அன்றியும் மோசே எலியா எனும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டு இருந்தார்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் மறுரூபமாகிறாரு, மகிமையில காணப்படுகிறாரு. மோசேயும் எலியாவும் இந்த இடத்துல போட்டிருக்கு, அவர்களும் மகிமையில தான் காணப்பட்டார்கள். அவர்கள் ஆண்டவரோடு பேசுகிறாங்க. என்ன பேசிக்கொண்டாங்கன்னு சொல்லி கேட்டா, பரலோகத்தை குறித்து பேசினாங்க. வேற ஏதாவது பேசினாங்கன்னு சொல்லி சொல்ல, எதை குறித்து பேசினாங்களாம்? மரணத்தை குறித்து பேசினாங்களாம். என்ன மரணம்? கொடூரமான மரணம். சிலுவையில் அவ்வளவு வேதனைப்படுத்தப்படுகிற ஒரு மரணம், சித்திரவதைப்படுத்தப்படக்கூடிய மரணம். அந்த மரணத்தை குறித்து இயேசுவோடு கூட பேசினாங்கன்னு வாசிக்கிறோம். பரலோக மகிமை வெளிப்படுத்தப்படுகிற இடத்துல சிலுவை மரணத்தை குறித்து விவாதிக்கப்படுகிறது, சிலுவை மரணத்தை குறித்து பேசப்படுகிறது. இதுல என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமாங்க? எனக்கு மகிமை காத்திருக்கிறது, நான் உயிரோட எழப்போறேன். கிறிஸ்துவுக்குள் இருப்பேனானா, மரிச்சாலும் உயிரோடு எழுந்தாலும் உயிரோடு இருந்தாலும் ஆண்டவரோடு போக போறேன். ஆனால் அந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஒரே வழி பாடுகள் தான். பாடுகள் வழியா மட்டும்தான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப இந்த பூமியில இருக்கும்போது எனக்கு பாடு வேண்டாம், எனக்கு வியாதி வேண்டாம், எனக்கு அவமானம் வேண்டாம், நிந்தை வேண்டாம், சுகபோகமான வாழ்க்கை தான் வேணும், குடும்பத்துல எல்லாம் நல்லா இருக்கணும், எப்பவுமே சுகமா தான் இருக்கணும். இந்த சிந்தை என்ன பரலோகத்துக்கு என்ன செய்யாது? கொண்டு போகாது. பைபிள் தெளிவா சொல்லுது, பாடுகள் இல்லைன்னா நான் பரலோகம் எனக்கு இல்ல, சிலுவை இல்லைன்னா எனக்கு சிங்காசனம் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை வச்சிருக்காரு, எனக்குன்னு ஒரு விதமான பாடுகள். எது என்ன ஆயத்த எது என்ன மனம் திரும்ப வைக்கணும் ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்குன்னு ஒரு பாடு வச்சிருக்காரு, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பாடு வச்சிருக்காரு. அது குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஒரு நபரா கூட இருக்கலாம். அவரால் எப்பொழுது குத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம்.
வீட்டுல ஏதோ ஒரு தேவையா இருக்கலாம், ஒரு பலவீனமா இருக்கலாம், கீழ்ப்படியாத ஒரு பிள்ளைகளா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு நம்ம குடும்பத்துல இருக்கலாம். ஒரு பாடு கர்த்தர் நமக்கு என்று வச்சிருக்காரு. அது வேண்டான்னு சொல்லாம, அப்பா இதை அனுபவிக்க எனக்கு கிருபை கொடுங்க, அது நடுவில் சாட்சியா இருக்க உதவி செய்யுங்க. பாடுகள் இல்லைன்னா எனக்கு சிங்காசனம் இல்ல, நம்ம மறந்து விடக்கூடாது. 2 வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 14 verse 22. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிப்போம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு உபத்திரவம் இல்ல, 2 உபத்திரவம் இல்ல, அநேக உபத்திரவங்கள் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. இது கர்த்தருடைய பாதை, நம்மால புரிந்து கொள்ள முடியாது. நம்ம எல்லாருடைய லைஃப்ல இதை அனுபவிக்க முடியுங்க. எல்லாம் நல்லா போகும்போது என்னுடைய விசுவாச வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது, என்னுடைய ஜெப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது, வேதம் வாசிப்போ சபைக்கு வருவது ஊழியமும் ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது. எப்போ பாடுகளுக்குள்ள போறோமோ, எப்போ உபத்திரவத்துக்குள்ள போறோமோ, அப்போ நம்முடைய விசுவாச வாழ்க்கை வளருகிறது. மனுஷனுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளுகிறோம். நம்ம பலவீனமா இருக்கும்போது, கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் யாரையெல்லாம் நம்புகிறோமோ அவங்களை நம்ப முடியாதவர்கள் என்று புரிந்து கொள்ளுகிறோம். நமக்கு தேவை வரும்போதுதான் அவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் தான் நம்பத்தக்கவர்கள் என்பதை உபத்திரவம் தான் நமக்கு காட்டுகிறது. நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனா கர்த்தருடைய வழி அதுதான். சிலுவை மூலமா தான் சிங்காசனத்துக்கு போக முடியும். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னொரு வசனம் கூட 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துலங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். தீமோத்தேயு புஸ்தகத்திலையும் தீத்து புஸ்தகத்திலையும் இது எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று சொல்லி ஒரு சில சத்தியங்களை ஆண்டவர் சொல்லிட்டு வருவாரு. அதுல ஒரு சத்தியம் இதுங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனமோ 12வது வசனமோ. 2 தீமோத்தி சாப்டர் 2 11 and 12 வாசிப்போம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். பாடுகள் இருந்தாதான் அடுத்தது நமக்கு ஆளுகையும் மகிமை என்ன செய்கிறது, காத்திருக்கிறதுங்க. சத்தியத்தை இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்ப மறுரூப மலையின் அனுபவம் 4வது நமக்கு கற்றுக் கொடுப்பது பாடுகள் வழியாதான் சிலுவைக்கு போக முடியும். அந்த மகிமை நடுவிலையும் மோசே எலியா வேற ஒண்ணும் பேசல, சிலுவை மரணத்தை குறித்து பேசி ஏசப்பா உற்சாகப்படுத்தினாங்க, பலப்படுத்தினாங்க. என்ன சொல்லி சொல்வாங்க, மோசே நியாயப்பிரமாணத்தை குறிப்பாரு, எலியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறிப்பார். பழைய ஏற்பாடு இந்த 2 வச்சு கூட அங்கங்க பைபிள்ல சொல்லப்படுவதை வாசிப்போம். பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி வாசிப்போம். இப்ப இந்த 2ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவா இந்த 2 பேரும் பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனத்தை எடுத்து காட்டி, நீங்க சிலுவைக்கு போனாதான் மகிமைக்குள்ள போக முடியும், சிலுவைக்குள்ள போனாதான் நித்திய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும், சிலுவைக்குள்ள போனாதான் அநேக ராஜ்யத்துக்குள்ள வர முடியும் என்கிற சத்தியத்தை ஏசப்பாக்கு சொல்லி அவரை திடப்படுத்தினாங்க என்று சொல்லி வாசிக்கிறோம். நமக்கு நீ காலையில ஆண்டவர் நம்மோடு பேசுவது பாடுகள் வழியாதான் பரலோகம் போக முடியும். கடைசியாங்க மார்க் 9ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை பார்த்து நம்ம ப்ரே பண்ண போறோம் பாருங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது மோசே எலியா அவங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும்போது பேதுரு தான் என்ன சொல்றேன்னே தெரியாம ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்லி சொல்றாரு பாருங்க, 5வது வசனத்துல, அப்பொழுது பேதுரு, மார்க் 9:5, அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொன்ன உடனே அடுத்தது நடக்கிறது என்னன்னா, மேலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம் சொல்லுகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லி அடுத்த நிமிஷம் பார்த்தா மோசே காணோம், எலியா காணோம், மேகம் காணோம், இயேசு மட்டும் நின்னார். என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமாங்க, மோசேயை குறித்து நம்ம அறிஞ்சுக்கலாம், எலியாவை குறித்து அறிந்துக்கலாம். ஏன்னா இவர்கள் யாரும் கிறிஸ்துவுக்கு சமமானவர்கள் அல்ல. கிறிஸ்து தான் சுப்ரீம் என்பதை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். இந்த மகிமையான அனுபவத்தை பார்த்த உடனே, அவர்கள் இயேசுவை உற்சாகப்படுத்தினதை பார்த்த உடனே, இந்த இடத்துல பேதுரு மோசேயோ எலியாவையோ இயேசுவுக்கு ஈக்குவலா வைக்கிறாங்க. எத்தனையோ பாடல்களை சொல்லுவாங்கல்ல, காந்தி புத்தர் இயேசு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சில தமிழ் பாட்டை ஏதோ ஒரு பாட்டுல காந்தி புத்தர் இயேசுன்னு சொல்லி சொல்லுவாங்க. யாரையும் என் இயேசுவோட என்ன செய்ய முடியாது, ஒப்பிட்டு பேச முடியாது. இவர் தன்னிகரற்ற ஒரு தேவன். அந்த சத்தியத்தை இந்த இடத்துல காட்டுகிறார். மோசேக்கும் எலியாவுக்கும் இயேசுக்கும் ஈக்குவல் பண்ணி பேதுரு பேசின போது ஆண்டவர் குறுக்கிடுகிறார். இல்ல, இவர் மட்டும்தான் முக்கியமானவர், இவருக்கு தான் நீங்க கவனிக்கணும், இவருடைய சத்தத்தை தான் நீங்க கேட்கணும். மோசே சத்தத்தை விட, எலியாவின் சத்தத்தை விட இயேசுவின் சத்தத்தை நீங்க கேட்கணும். எபிரேய நிருபம் எழுதப்பட்ட முக்கியமான காரணம் என்ன, இயேசுதான் முக்கியமானவர். தேவதூதர்களை விட, மோசேயை விட, ஆசாரியர்களை விட,
எல்லா பலிகளை விட, எல்லா ஊழியங்களை விட, எல்லா உடன்படிக்கைகள் விட கிறிஸ்து தான் பெரியவர் என்பதை உணர வைப்பதற்காக தான் எபிரேய நிருபம் எழுதப்பட்டது. ஒரே ஒரு வசனம் மட்டும் கொலோசியர்ல வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். கொலோசிய நிருபம் இட் ஷோஸ் தி சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்ட் ன்னு சொல்வாங்க. கிறிஸ்துவுடைய ஒரு உன்னத தன்மை அழகா வெளிப்படுத்தக்கூடிய நிருபம் தான் கொலோசியர் நிருபம். ரெண்டு வசனம் வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரங்க 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பாருங்க, 14ஆம் வசனத்துல இருந்து அதை மட்டும் வாசிச்சு நம்ம ப்ரே பண்ணி முடிச்சிடலாம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து கீழே ஒரு சில வசனம் வாசிப்போம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். கிறிஸ்துதான் முக்கியமானவர் என்கிற சத்தியத்தை இந்த பகுதி கற்றுக் கொடுக்கிறது. அப்ப இந்த மறுரூப மலையில மோசே எலியாவை வச்சு ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? மோசேயை விட இயேசு பெரியவர், எலியா விட இயேசு பெரியவர், கிறிஸ்துதான் முக்கியம். இந்த சம்பவத்தைங்க மார்க் 9ஆம் அதிகார சம்பவத்தை பேதுரு கண்கூடா கண்டார். அது 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல கடைசி ஒரு சில வசனத்துல சொல்லிட்டு வர்றார். ஆண்டுடைய மகிமையை நான் கட்டுக்கதையா சொல்லல, யாரோ சொன்னதை கேட்டு சொல்லல, எங்க கண்ணார நாங்கள் கண்டோம். அது சொல்லி முடிச்சுட்டு 19வது வசனத்துல சொல்றாரு, இந்த அனுபவங்கள் எல்லாம் இருந்தாலும் இதை விட முக்கியமானவர் அவரும் அவருடைய வசனம் தான். பொழுது விடிந்து விடிவெளி உங்க இருதயத்துல உதிக்கும் அளவும் இந்த ஜீவ வசனத்தை நீங்க என்ன செய்யுங்க? கவனித்திருங்க, பிடித்திருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கும். இன்னைக்கு காலையில நம்மோட ஆண்டவர் பேசுகிற இந்த காரியங்கள் 5 காரியம். ஒன்று, நமக்கு மகிமை காத்திருக்கிறது. பாடுகள் நிரந்தரம் இல்ல. இன்னைக்கு வியாதி இருக்கலாம், இன்னைக்கு அவமானம் இருக்கலாம், இன்னைக்கு தலைக்குனிவு இருக்கலாம். ஒரு மகிமை எனக்கு உங்களுக்கும் காத்திருக்கிறது. மோசே எலியா காணப்படுவாங்கன்னா நானும் ஒரு நாள் என்ன செய்வேன்? உயிரோட எழுவேன், கர்த்தர் முன்னால போய் நிற்பேன். பூமியில நன்மை செய்வேன்னா அதுக்குரிய கண்ணன் நமக்கு காத்திருக்கிறது. பாவம் செய்வோம்னா அதுக்குரிய தண்டனை நமக்கு காத்திருக்கிறது. மறித்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. 3வது, கிறிஸ்துவுக்குள் நான் மறிச்சாலும் எழுந்தாலும் நான் கர்த்தருக்குள் இருக்கிறவனா என்ன செய்யணும்? காணப்படணும். அப்பா நான் செத்தாலும் உமக்குள் இருக்கிறவனா சாகணும்பா, நான் உயிரோட இருந்தாலும் உமக்குள் இருக்கிறவனா காணப்படணும். அது நம்முடைய வாஞ்சையா இருக்கணும். 4வது, சிலுவை இல்லைன்னா சிங்காசனம் இல்ல, பாடுகள் இருந்தாலும் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். 5வது, எல்லாவற்றை விட கிறிஸ்து தான் முக்கியம். அந்த கிறிஸ்து எனக்குள்ளே தங்கி இருக்கிற. ஜெபிப்போம், ஆண்டுட்டு அர்ப்பணித்து நம்ம ஜெபித்து முடிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த கால வேளைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இன்னைக்கு காலையில வாழ்க்கையில வரக்கூடிய பலவீனங்கள், பாடுகள், நிந்தைகள், அது நிமித்தம் ஒருவேளை நாங்க சோர்ந்து போய் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம்ப்பா. இன்னைக்கு காலைகளை உற்சாகப்படுத்தும்படி, இந்த பாடுகள் நிரந்தரம் இல்லை, இந்த வியாதி நிரந்தரம் இல்லை, இந்த அவமானம், இந்த நிந்தை, அனுதினமும் நாங்க அனுபவிக்கிற இந்த துக்கம் இது நிரந்தரம் இல்லை, எங்களுக்கு மகிமை காத்திருக்கிறது நீங்க உற்சாகப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல, அதற்காக நன்றி அப்பா. இவைகளெல்லாம் அதிக சீக்கிரத்துல நீங்க கூடிய லேசான உபத்திரவம் தான். அதிக கனமகிமை எங்களுக்காக காத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதை கண்ண முன்னால வச்சு தொடர்ந்து ஆண்டவருக்காக ஓட உதவி செய்யுங்க. உயிர் தெளிதலின் நம்பிக்கையை எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாள் உயிரோட எழப்போறோம், ஒரு நாளை ஆண்டவரோடு நித்தியமாய் வாழ போகிறோம். அந்த உயிர் தெளிதலின் நம்பிக்கை அன்றைய ஆழமாய் எங்களுக்குள்ளே உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உயிரோட இருந்தாலும் நாங்க மரிச்சு போனாலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களா நான் காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுங்க. சிலுவை இல்லைன்னா சிங்காசனம் இல்ல, இந்த சிந்தை எங்களுக்கு தாங்க. நிறைய தடவை பிசாசி எங்களுக்குள்ள, நீ ஏசப்பா பிள்ளைனா உனக்கு ஏன் இந்த சிலுவை, இயேசுவை நம்புகிறேன்னா உன் வீட்டுல மட்டும் ஏன் இந்த மாதிரி செலவு, உன் வீட்டுல மட்டும் ஏன் இந்த பலவீனம், பலவிதமா சொல்லும்போது எங்களை நீங்க அதிகமா நேசிக்கிறதுனாலதான் அதிகமா பாடுகளுக்குள்ளே நம்புகிறீங்கிற அந்த சத்தியத்தை அறிந்தவர்களா, பாடுகளுக்கு பின்னால பரலோகம் காத்திருக்கிறதுங்க நம்பிக்கையை அன்றைய பாடுகளை கடக்க வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல அன்றைய எந்த ஊழியனோடும், எந்த விசுவாசியோடும், அன்றைய எந்த ஒரு மனிதனோடும், எந்த தேவர்களோடும் ஒப்பிட முடியாத, ஒப்பில்லாத ஒரு தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த கிறிஸ்து என் தகப்பன், இந்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, இந்த கிறிஸ்துவுடைய மனவாட்டி நான், இந்த
நம்பிக்கை, இந்த சந்தோஷம் எங்களை உற்சாகமாய் வாழ வைக்கட்டும். இந்த கிறிஸ்துவையே சார்ந்து வாழ, இந்த கிறிஸ்துவுக்கு மகிமை கொண்டு வர, இந்த கிறிஸ்துவை உயர்த்தி பிடிக்கிற வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த நாளுக்குள்ள போற ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உள்ளத்துல தொனித்து கொண்டே இருக்கட்டும். பிசாசு பலவிதமான சந்தேகங்களை கொண்டு வரும்போது மகிமையை முன்னால வச்சு தொடர்ந்து ஓட உதவி செய்யுங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.